நம்மளுடைய வாழ்வியல் முறையிலேயே எல்லா மதத்திலையும் எடுத்தீங்கன்னா, இப்போ இஸ்லாத்துல கூட 5 முறை தொழுகை வச்சிருப்பாங்க. 5 முறை கை கால் அலம்பணும், 5 முறை சுத்தமா இருக்கணும். அவங்க வாயை முடிஞ்சு இப்படி பெரியவங்க கிட்ட பேசுவாங்க, பணிவா இருப்பாங்க. பல துறவிகள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இன்னைக்குதான் நம்ம மாஸ்க் போடுறோம். எத்தனையோ வட இந்திய துறவி ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா முகத்தை அவங்க ஏற்கனவே மூடிதான் இருப்பாங்க. அப்ப அவங்க இன்னைக்கு நேத்தா கொரோனா வந்ததுன்னு சொல்ல முடியும். அப்ப அன்னைக்கே அவங்க முகத்தை மூடி இருக்கிறாங்கன்னா அதிர்ந்து கூட பேசக்கூடாது, இந்த கிருமி யாருக்கும் போயிடக்கூடாது, வெளியில இருந்து கிருமி வரக்கூடாதுன்னு எத்தனையோ துறவிகள்லாம் காலங்காலமா நம்ம நாட்டுல இருந்திருக்காங்க. ஸோ எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிக்கிறத நிறுத்துங்க. அது ஒரு கெட்ட ஒரு குணம்ங்க. எந்த குறைகளோ ஒரு நன்மையை பாருங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் ஒற்றுமையா நல்லா இடைவெளி விட்டு சக மனிதரை நேசித்து அன்பு காட்டி மேற்கொண்டு அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிச்சுட்டு எவ்வளவு நம்ம அதை இயல்பா இதை கடந்து செல்ல முடியும் கடந்து செல்லிட்டோம் அப்படின்னா படிப்படியா நோய் தொற்றால பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை குறைய மைனஸ்க்கு போயிடும். இந்த தொற்றை பத்தி அரசாங்கம் அதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அந்த கொஞ்சம் பேரை நம்ம கரெக்டா மானிட்டர் பண்ணிடலாம். மானிட்டர் பண்ணி அவங்க நல்ல சிகிச்சை கொடுத்து வெகு விரைவில் குணப்படுத்திட முடியும். இதுல என்ன குறை இருக்கு, இதுல எவ்வளவு குற்றம் சொல்லலாம் நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு குற்றத்தை நம்ம மறந்து இதுல நன்மை எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். மக்களும் இதை புரிஞ்சுக்கணும். இது இன்னைக்கு அரசாங்கம் சொல்லல. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து ஒரு மரணம் நிகழ்ந்து அந்த மரணத்தை எடுத்துட்டு போய் நம்ம அடக்கம் பண்ணிட்டு வந்தா கூட அங்க ஏரியிலேயே குளிச்சுட்டு வா, குளத்திலேயே குளிச்சுட்டு வா, வீட்டுக்கு வெளியிலேயே குளின்னு. இப்ப குளின்றதுதான் ஏற்கனவே நம்ம சமுதாயத்துல இருக்கிற விஷயம் தாங்க. அரசாங்கம் ஏதோ புதுசா நம்மளை பயமுறுத்தி சட்டம்லாம் போடலைங்க. நம்ம சுகாதாரமா இருக்கிறத மறந்துட்டோம். இந்த இயற்கை இது வழியா நம்மளை சுகாதாரமா இருக்க சொல்லுது. கண்ட இடத்துல துப்பாம இருக்க சொல்லுது, கண்ட இடத்துல சிறுநீர் கழிக்காம இருக்க சொல்லுது. தேவையில்லாத கூட்டத்தை கூட்டாம உங்க குடும்பத்தோட அன்பா சந்தோஷமா சிந்திச்சு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நல்ல நூல்களை எடுத்து படிங்க. இன்னும் உங்களுக்குள்ள இருக்க திறன்களை வளர்த்துக்கிறது எப்படின்னு பாருங்க. உங்ககிட்ட ஏதாவது அறிவு சார்ந்த ஒரு விஷயம் இருக்குன்னா அதை இந்த மாதிரி காலகட்டத்துல உங்க சக குடும்பத்தினருக்கு இல்ல மற்றவர்களுக்கு இணையதள வசதி எல்லாம் இருக்கு, அது மூலயமா சொல்லி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த தீமைக்குள்ள எவ்வளவு நன்மையா இருக்குன்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சு சீக்கிரம் இந்த பெருந்தொற்றிலிருந்து நாம் அனைவரும் வெளியில வரணும்ன்றத என்னுடைய வேண்டுதலா வச்சுக்கிறேன்.